இன்றைக்கி வந்து ஒரு 2-வே பாதையில் நைட் டிரைவிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து 4-வேல நைட் டிரைவிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து திண்டுக்கல் டு பழனி ரூட்டில் நிற்கிறேன். இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சவாலான ரோடு மோசமாக இருக்கும். ப்ளஸ் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இதில் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட்டில் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல்ல அந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கணும். நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரியர் வியூ மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ மிரர், சைடு மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு. அதே மாதிரி விண்ட்ஷீல்டு நம்ம வாஷர் இருக்குல்ல, அதில் வந்து டேங்க் வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம தொடர்ந்து வந்து டிரைவிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் போயிட்டுருக்கிறது வந்து திண்டுக்கல் டு பழனி ரூட்டு. இது வந்து ஒரு 2-வே பாதை. ரொம்பவே வந்து சவாலான ஒரு ரோடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோ பீம் ஹை பீமை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிடணும். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் வந்து ரொம்பவே மேலே ஏறி வருவாங்க. ஸோ கவனமாக வந்து ட்ரைவ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ஸ்லோவாக போகிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்களுக்கு லோ பீம் ஹை பீம் ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னா இப்போ வந்து ஆப்போசிட்டில் வரவங்க பெரும்பாலும் டிம் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து லாங்காக அடிக்கிறத பிரைட் அப்படின்னும், நம்ம லோ பீம் பண்ணுறோம்ல அதை வந்து டிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லோ பீம் ஹை பீம், டிம் டிப், டிம் பிரைட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து லோ பீம் ஹை பீம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் வண்டி ஏத்தாப்பில் வரல அப்படிங்கும் பொழுது நான் ஹை பீமில் போயிட்டுருக்கேன், அதாவது பிரைட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தோன்னா நான் என்ன பண்ணிடுறேன், இதை வந்து டிம் பண்ணிடுறேன். ஏன்னா ஏத்தாப்பில் வந்த வண்டியும் டிம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஏத்தாப்பில் வரவங்களுக்கு கண்ணு கூசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் இப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் நமக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ வண்டி இல்லை அப்படின்னா நான் பிரைட் போட்டேன், எனக்கு நல்லா லாங்காக தெரியுது, கிளியர் விஷன் இருக்குது. 2 பேருமே வந்து உங்களுக்கு டிம் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேருக்குமே சாலை வந்து நல்லா தெளிவாக தெரியும். அது இல்லாமல் ஒருத்தர் வந்து நல்ல பிரைட் வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து ஆப்போசிட்டில் வரவங்க பிரைட்டில் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு கண்ணு கூசும் போது எனக்கு ஆப்போசிட்டில் வர பாதை வந்து சரியாக தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வந்து டிம் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பண்ணலைன்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி இப்போ நான் வந்து டிம் பண்ணிட்டேன். ஸோ வண்டி கிராஸ் ஆகிட்டு இப்போ பிரைட் போட்டுட்டேன். இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொறுப்பு அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ சிலருங்க கேட்கலாம், அவங்க பண்ணலை அதனால் நானும் வந்து அப்படி தான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீராப்பு காட்டுற மாதிரி. அது வந்து அர்த்தமே கிடையாது. மற்றவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறது நம்ம இல்லை. நாம் கரெக்டாக இருந்தாலே, ஒவ்வொருத்தரும் நாமளே சரி பண்ணிக்கிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இப்போ வந்து இந்த லோ பீம் ஹை பீம் அப்படிங்கிறது எப்போவுமே நைட் டிரைவிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி இந்த மாதிரி மோசமான சாலைகளில் வந்து போகும்பொழுது நான் இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ மெதுவாகவே போகும்போது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன், மோசமான சாலைகளில் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளங்கள்லாம் நமக்கு சரியாக தெரியாது. அப்படிங்கிறனால சடனாக கொண்டு நம்ம டயரை இறக்கும்போது டயர் டேமேஜ் ஆகும். அப்படிங்கிறனால நம்ம மெதுவாகவே போய்க்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த வண்டியை பாருங்கள், இவங்க வந்து பிரைட் போட்டு வராங்க, டிம் பண்ணலை. இப்போ நான் சில வண்டிகள் நான் உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ நான் ஃபுல்லாக டிம்மிலே போகிறேன். இப்போ ஏத்தாப்பில் ஒரு வண்டியை சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த ஆப்போசிட்டில் வர்ற வண்டி வந்து இன்னும் டிம்மில் தான், பிரைட்டில் போகிறாங்க. இப்போ தான் டிம் பண்ணாங்க. ஓகே, இது வந்து பிரைட்டில் இருக்காங்க பாருங்கள். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக வந்து பிரைட் வைக்கல, டிம்மில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் வர வண்டிகளை சில வண்டிகளை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இது வந்து லோ பீமில் இருக்குது. ஓகே, எல்லாமே லோ பீம் தான், எல்லாமே லோ பீம். இந்த ஆம்புலன்ஸ் வருது, அதுவும் லோ பீமில் தான் வந்துட்டுருக்கு. ஓகே, அந்த பைக் வந்து ஹை பீமில் வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு பைக்கோ வருது பாருங்கள், அதுவும் ஹை பீமில் தான் வந்துட்டுருக்கு. லோ பீம் பண்ணவே இல்லை அவங்க. ஓகே, இப்போ வந்து இவங்க லோ பீம் கரெக்டாக வராங்க. அடுத்த வண்டி கரெக்டாக வருது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து கரெக்டாக பண்ணாமல் இருக்கிறது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளிங் தான். இப்போ பாருங்கள். ஓகே, இந்த வண்டியில் ஹை பீம் போட்டு வராங்க, கண்ணு கூசுது. இப்போ அடுத்த வண்டி லோ பீம், கண்ணு கூசலை, தெளிவாக தெரியுது ஆப்போசிட்டு. ஓகே, இப்போ ஏத்தாப்பில் வரக்கூடிய 2 வண்டியுமே லோ பீம் தான், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எப்போவுமே நம்ம நைட்டில் போகும்பொழுது வந்து இந்த மாதிரி டிம் பிரைட் பண்ணி போகிறது தான் வந்து பெஸ்ட். ஆல்வேஸ் எந்த காரை நீங்கள் ஓவர்டேக் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி லோ பீம் ஹை பீம் பண்ணி போகிறது தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வார்னிங். பெரும்பாலும் நமக்கு வந்து ஹார்ன் தேவைப்படாது.
சப்போஸ் இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து ஒதுங்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹார்ன் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஹார்ன் பெரும்பாலும் தேவைப்படாது. இந்த சாலையை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஓவர்டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே பாசிபிள் வந்து குறைவு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னாடி போக முடியும், அல்லது ஓவர்டேக்கிங் அப்படிங்கிறது சடனாக வந்து ஒரு சின்ன கேப் கிடச்சா ஓவர்டேக் பண்ணணும். பட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு மோசமாக இருந்துச்சுன்னா ஓவர்டேக் பண்ண முடியாது. அந்த இடத்துல பாருங்கள், ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அப்படி செய்ய முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், பின்னாடியே போக வேண்டியிருக்கும். பட் அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். அவசரப்பட்டு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா பாருங்கள், பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வண்டி டயர் வந்து டேமேஜ் ஆகும், இல்லைனா சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆகும். அப்படிங்கனால அப்படி செய்யக்கூடாது. பார்த்தீங்களா, பெரிய பள்ளம் இருக்குது, பார்த்து கவனமாக. ஓகே, இப்படி தான் போகணும். இரவு நேரங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்களா, இப்போ வந்து இதையும் பாருங்கள், வெஹிக்கிள்ஸ் தொடர்ந்து வரும். கண்ணு கூசும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நேரடியாக அந்த வண்டியை பார்க்குறத கொஞ்சம் தவிர்க்கலாம். முதல்ல பார்த்த உடனே ஒரு ஐடியா கிடச்சிரும் அந்த வண்டி என்ன வண்டி வருதுன்னு. அதுக்கப்புறம் சைடில் இல்லைனா லைட்டாக கீழே பார்த்து அந்த நேரடியாக பார்க்குற தவிர்க்கும் பொழுது நமக்கு அந்த பிரைட் லைட் வந்து நம்ம கண்ணில் வந்து கூசாது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நாம் வந்து ஒட்டஞ்சத்திரம் டு தாராபுரம் ரோட்டில் வந்துட்டோம். அது வந்து ஒரு 4-வே ஹைவே. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் நம்ம போக முடியும். அதே சமயத்தில் அந்த லேனை வந்து செலக்ட் பண்ணுறதுல கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. பொதுவாக நாம் வந்து ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா ரைட் லேனில் போகணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதா இருந்தால் லெஃப்ட் லேனில் போகணும். ஆனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ட்ரக்ஸ் வந்து ரைட் சைடில் போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த 2 வீலர்ஸ்லாம் வரும். அப்படிங்கிறனால ரைட் சைடு போக வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், லெஃப்ட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணணும். அப்படி லெஃப்ட்டில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட்டில் ஓவர்டேக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கிற வேண்டியதான். பொதுவாக இங்கே வந்து ரூல்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம அதற்கு ஏற்றா போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட வேண்டியதான். அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணும்பொழுது நம்ம வந்து லோ பீம் ஹை பீம் பண்ணிட்டு போகிறது வந்து எப்போவுமே நம்ம ரெக்கமெண்டாக சொல்லியிருக்கோம். ஹார்ன் வந்து தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் அப்படிங்கிறனால இந்த லெஃப்ட் லைனை செலக்ட் பண்ணி நான் போயிட்டே இருக்கேன். பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நம்ம ரைட் லைனில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஸ்பீடு போகிறீங்க அப்படின்னா அந்த வலது பக்கத்தில் இந்த ஆடு மாடுகள் வந்து நிற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் இருக்குல்ல, இந்த புல் இதெல்லாம் திங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆடு இல்லை மாடு வந்து நின்றுடும். அதை நீங்கள் வந்து இருட்டில் கவனமாக பார்க்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா சடனாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால எப்போவுமே நைட் டிரைவிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, நீங்கள் காலைல போகிறத விட ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா எப்போவுமே சேஃப்டி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கு வந்து இந்த 2-வேல பார்த்தோம், இப்போ 4-வேலையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.